ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி சண்டே ரைடு தான் கிளம்பியிருக்கேன். சும்மா மார்னிங் ரைடு. இன்றைக்கி நம்ம எது வரைக்கும் போகிறோம்னா கோலம் வரைக்கும் போகலாம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. நான் அலாரம் வச்சது என்னமோ 5 மணிக்கு தான். 5 மணிக்கு வச்சு எந்திரிடலான்னு நினச்சி தான் வச்சேன். ஆனால் நான் எந்திரிக்கல, பொண்டாட்டி தான் எந்திரிச்சேன். தம்பி இருங்க, பின்னாடி பஸ் வருது, அதில் விழுங்க. ஆனால் வச்ச அலாரம்ல என் பொண்டாட்டி ஏஞ்சிட்டான். எந்திரிச்சு வந்து ஒரே மிதி, எந்திரினாயே அப்படின்ட்டு. நம்ம எதுக்கு போகிறோம்னாக்கா இருக்கிற சூப்பர் காரு, சூப்பர் பைக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. மேலே க்ளவுட்ஸ் என்ன கலரில் இதில் தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு என்ன கலரில் தெரியுதுன்னா ஃபுல் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில், ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் டார்க் கிரே மாதிரி ஒரு கலரில் தெரியுது. 3 கலரில் எனக்கு தெரியுது. என்ன சரக்கு ப்ரோ வாங்கி அடிச்சிருக்க அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு அப்படி தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்குது க்ளவுட்ஸ் இன்னைக்கு. தெரியுதான்னு தெரில, இதுங்க இப்போ காட்டுறேன். கைட்ஸ், நான் இப்போ தான் ஏதோ டீ கடை பிரேக் முடிச்சுட்டு வண்டி எடுக்கும் போது பார்த்தேன், நம்ம ஆக்சுவலாக பாண்டி விலாக்லேருந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாங்க. இப்போ வந்து 203 204 இருக்கும். நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு 6 months வந்து எப்படியாவது ஒரு 500 அடிச்சிடலாம் சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொல்லி. அதில் 200 ரீச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் பார்த்தீங்களோ, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, பார்ப்பீங்களோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுபோக அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200 வியூஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ட் 1க்கு. என்னன்னா பறக்கிறீங்க எல்லோரும் இப்படி? வீடியோவில் தெரிஞ்சா இல்லையான்னு தெரில. நீங்கள் முன்னாடி போங்க, உங்களை சீல்டாக வச்சு தான் நான் வரணும். அப்போ எவனா நக்கி விட்டு போயிடுவேன். GS 1250. எனக்காகவே கொடுத்த மாதிரி இருந்துச்சு அது. ஃபுல்லாக இப்போ சைக்கிளிங் போகிறாங்க. இங்கேருந்து ஐ திங்க் ஸோ மகாபலிபுரம் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லோரும் இந்த ரோட்டில், அந்த ரோடு ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. என்னது Ninja 1000க்கு அவர் எதுவும் அழுத்திட்டு ஏறாரு, அது என்னன்னு தெரில. டேய் அவ்வளோ எப்படிலாம் வராங்க, நான் டென்ஷன் கொண்டே ஏறுறாங்க. அவன் காதில் படுறதெல்லாம் என் காதில் சவுண்ட் விட்டு போகிறேன் ப்ரோ. ஏய், உங்களை பார்க்க வந்து என்ன ஏதாவது பண்ணி விட்றாதீங்கடா சாமிங்களா. ஆரம்பிச்சிட்டானுங்களே. சூப்பர் பைக் வச்சுட்டு இருக்கவங்க கூட ஒரு மேனஸாக இப்படி தான் ஏறி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு டீசெண்டாக போகிறானுங்க. இந்த Yamaha R15 MT இவனுங்க பண்ணுற அலுவலாம் இருக்குது இந்த ரோட்டில். எனக்கு ஒரே ஒரு பயம்தான், இவனுங்க ஸ்பீடுக்கு நம்ம மேட்ச் பண்ணி போயிடணும். போகாமல் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நம்ம தட்டிடுவானுங்க. இப்படி வரான், இது ரொம்ப நேரமாக ஏதோ யோசனையாக இருக்கிறாரு. அவர் கையை நீட்டுறாரு, கால் நீட்டுறாரு, ஏச்சு நிற்கிறாரு. இல்லை ஜெயின் பாட்டு எதுவும் ஓடுதா? பீச் பேர் என்னன்னு தெரில, ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். யூஸ் பண்ணுவாங்கன்னு தப்பா இல்லை.
விடுங்கடா. போகிறானுங்க நிற்கிறானுங்க. சன்னு தெரியுதா? இது மொரட்டு வியூவில் இருக்கு. இதை நான் பார்க்கவே இல்லையே. இப்போ கடைசியில் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டேன். ஆனால் செம்ம ஸ்பாட்டு, செம்ம சீனரியாக இருக்குது. நம்ம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்த வேலை இதுக்கு சூப்பர் பைக்கும் சூப்பர் காரும் பார்க்குறதுக்கு. ரேஸ் விட போகிறானுங்க. நமக்கு இதுக்கு வந்து ஓரமாக போயிரு, அவனுக்கு போய் எங்கேயா ஊன்னு சாப்பிட்டோம். அதான் 3 பேர் ஒன்றா இருந்தது எங்கன்னா கரெக்டாக போலீஸ் பூத்துலேருந்து தான் வந்துட்டானுங்க. என்னங்கடா எல்லாம் படுத்துட்டீங்க? அடே மூணுமே ஆர்எஸ் 200 தான். இங்கே ஒரு அட்டியே இருக்குது தெரியுமா? ஃபுல்லாக அதோ வெளியும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதான் பண்ணிட்டுருக்கானுங்க வெளிங்க. ஃபுல்லாக வில்லிங் பாய்ஸ். GT 650 அவன் போகிற ஸ்பீடுக்கு சட்டைக்கிட்டலாம் தூக்கிட்டு கவர்ச்சியாக போயிட்டுருக்கிறான். இந்த பெண்டு தான் ஒரு மாதிரி மோசமான பெண்டு. போகிற ஸ்பீடுக்கு கரெக்டாக திருப்பிடணும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக டீ கடை தான். டீ கடையில் போய் விழுந்து வாரி அடிச்சுட்டு அண்ணே ஒரு டீ சக்கரை தூக்கலாம் அப்படின்ட்டு நிற்க வேண்டியது தான். ஏன் இங்கே யாரும் நிற்கலை? நிறைய பேர்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே தெரியுதா? இங்கே ஏதோ ஒரு போர்டு உட்காந்துருக்கு, அது பறக்குதே. நிறைய வந்திருக்கு. சீகல், அதுக்கப்புறமா அந்த பெலிக்கேன்னு சொல்லுவாங்கள்ல. பெலிக்கேனா என்னது? தவடா கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குமே அது. நான் போட் ஹவுஸ் வந்து கிளம்பியாச்சு. என்ன அது எப்பயுமே ஏதோ ஒரு லாம்பகினி தூக்கிட்டானுங்களா எல்லாரும்? ஓய் ஷேர் ஆட்டோ ராக்குடு, நீ ஷாக்குடு. சரியான கேப்புங்க. சொல்லி முடிக்கலாம் லாம்பகினி. கேட்டது யாருக்கு? ஒரு நிமிஷம் ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வரல, ஆனால் வண்டி நின்றுடுச்சு. இல்லை வருது.
நான் நிம்மதியாக வீட்டுக்கு போவேன்ல. அதுவும் விற்று பாப்ப விட்டு போனான் கரெக்டாக. நான் அடித்த மணி யாரு கேட்டுச்சோ இல்லையோ இந்த லேம்பர்கினி ஓனர் கேட்டிருக்கு. நான் பார்த்துட்டேன் அந்த வண்டியெலாம் வச்சுருந்தா டோல்கேட்டே வாங்கணும்னு அவசியமே இல்லை தெரியுமா. நம்ம பாட்டுக்கு அடியில் பூந்து ஜாலியாக போயிடலாம். அநேகமாக அந்த ஆள் அமுக்குக்கு இந்த நேரத்துக்கு அவர் வீட்டுக்கே போயிருப்பார் போல். வீட்டுக்கு போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவி செட்டில் ஆயிருப்பார். ஏன் அவர் கை கால்லாம் கழுவல, இங்கே தான் போயினுக்கிறான். அதான் நான் பார்த்தேன். என்னடா இந்த ரோடு கண்டிஷன் இப்போ நடுவில் கன்றாவே இருக்குமே, எப்படி போச்சு வண்டின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி விடா அழுத்திட்டு போயிட போகிறான்டா. போட அண்ணே சாராட்டோண்ணே, அவனை அப்படியே அமைக்க முடியுனே, விட்டுறாதானே. பாய். நல்ல கிராஸ் பண்ணான். இவன் யாரும் தெரியலையே, தெரிஞ்சாவது தம்பி வீடியோ கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் இருக்கு. அப்பா அடி சிக்னல் நிற்பான் எப்படியும். நம்ம எங்கேயா அவனை பார்த்துட்டு முன்னாடி போய் முத்தம் கொடுத்துட போவோம். வீட்டிலேருந்து அழைப்பு வந்து விட்டது போல இருக்கு. மேடம் இப்போ தான் ஏஞ்சிருக்காங்க போல். சொல்லலாம். எப்போ வரீங்க?